அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நத்தம் பட்டா தோராயப்பட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஆட்சியராலேயோ இல்லை வட்டாட்சியர்னாலேயோ அந்த நத்தம் மற்றும் தோராயப்பட்டாவை வழங்குவாங்க. அது இணைய வழி ஆயிடுச்சு. இப்போது ஒரு பக்கம் பார்த்துட்டிங்கன்னா ஆன்லைன் பட்டா கொடுத்துட்றாங்க, எடுத்துக்கிறாங்க. இப்போது இந்த இன்னைக்கு இந்த பட்டாவில் பார்த்துட்டிங்கன்னா பட்டா சிட்டா வராது. ரெண்டாவது ஈஸியும் எடுக்க முடியாது. பழைய வரிய அந்த தோராய பட்டாவெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எடுத்துக்க முடியாது. அது ஒரு அந்த வருஷத்தில் அந்த இயரில் கொடுத்த பட்டாவாகவே தான் இருக்கும். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அந்த பட்டாவை வச்சு அந்த அரசு கொடுத்த பட்டாவை வச்சுட்டு சாமானிய மக்கள்கள் எப்படி அலுவலகங்கள் போய் திரும்பி மன உளைச்சல் ஏற்பட்டு திரும்பி வர்றாங்க அப்படிங்கிறத ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒரு குடும்பம் ஒரு நத்தம் பூமியில் ஒரு சென்ட்லேயோ இல்லை 2 சென்ட்லையோ 3 சென்ட்லேயோ ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்து வருது. அவருடைய அப்பாங்கிறவர் இறந்துடுறார். அதுக்கப்புறம் அவர் மகன் இருக்கிறார். மகன் அப்பா அப்பொழுது விவசாயத்தில் நம்பி வாழ்ந்துட்டு ஒரு சின்ன வரியாக இருக்கிற ஒரு நிலப்பரப்பை ஒரு சின்ன ஒரு வீடாக கட்டி மின்சார இணைப்பு இல்லாமலேயே இறந்துடுறார். அதுக்கடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அவருடைய மகன் வர்றார். மகன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஏழ்மையிலேருந்து சமாளித்து ஒரு நிலையான இடத்துக்கு வந்துடுறார். அவர் தற்பொழுது தான் வாரிசுகாரர்களுக்கு அந்த நிலம் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறார். அந்த சமயத்தில் அவர் இறந்தும் போயிடுறாரு. சரிப்பா, நம்ம இறந்துட்டார். அதுக்கடுத்தது நம்ம தாத்தாவும் அப்பாவும் இங்கே தான் இருந்தாங்க. நம்ம நம்ம இடத்துக்கான பட்டா நம்மக்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு ஒரு சாமானிய மக்கள் ஒரு அடிப்படையாக ஒரு தினக்கூலிகை அடிப்படையில் வருமானத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற அந்த குடும்பத்திலிருந்து ஒரு சாமானிய ஒரு இளைஞர் இல்லை ஒரு முதியவரனே வைங்க போகிறார். ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளே போயிட்டு நாங்கள் இவ்வளோ வருஷமாக நாங்கள் இதில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம். இந்த ஒரு சென்ட்டுக்கு அரசு எங்களை எந்த ஒரு இதுவுமே இல்லை. நாங்கள் இவர் காலத்தில் வச்சுருந்த பட்டா தான் வச்சுருக்கோம், இல்லை செப்பு பட்டையும் தான் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிக்கிறார். தன்னால் அரசு அந்த நிலத்தில் யார் இருக்காங்கங்கிறதையும் பார்த்துருக்க மாட்டாங்க. ரெண்டாவது இந்த மாதிரி நத்தம் பட்டா இருக்குது அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவங்க பார்த்துக்கிட்டு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலவரி இப்போ ஒரு வரி ஒன்று போட்டு கொடுங்க, நாங்கள் மின் இணைப்பு வாங்கிறதுக்காக மின் இணைப்பு அலுவலகத்துக்கு போயிருந்தோம். அவங்க ஊராட்சியோ நகராட்சியோ இல்லை பேரூராட்சி பகுதிக்குள்ளே இருந்தீங்கன்னா இல்லை மாநகராட்சி பகுதிக்குள்ளே இருந்தீங்கன்னா ஒரு வரி ஏற்புங்கிறத சொத்து வரி விதிப்பு பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அந்த அவர் பார்த்துட்டிங்கன்னா அவங்க அப்பா தாத்தா பேரில் இருக்கு அந்த இடம். அவங்க அந்த காலம் மட்டுமே அந்த நிலத்திலேயே தான் இருந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது இந்த ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நேராக மின் அலுவலகத்தை போய் அணுகி முதல்ல ஒரு அடிப்படை வசதியான மின் இணைப்பு பெற்றுக்கலான்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் முடியலை. அவங்க நிலவரிய பட்டாவோ இல்லை நத்தப்பட்டாவையோ இல்லை ஒரு சொத்து வரி ரசீதையோ கொடுங்கன்னு சொல்லி அரசு ஆவணமாக அவங்க காட்டிட்டு விளையிறாங்க. அதை எடுத்துகிட்டு ஊராட்சி அலுவலகத்துக்கோ இல்லை நகராட்சி அலுவலகமோ இல்லை பேரூராட்சி அலுவலகமோ இல்லை மாநகராட்சி அலுவலகமோ போகிறாங்க. போகும் பொழுது அவங்களும் இது தாத்தா பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு நாங்கள் ஒரு வரி விதிப்பு பண்ணித்தர முடியாது, நீங்களும் மின் இணைப்பு பெறுறதுக்கு வரி விதிப்பு நாங்கள் பண்ணித்தர முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அந்த நத்தம் பட்டாவை காலங்காலமாக வாழ்ந்து அந்த தினசரி கூலி அடிப்படையில் இருக்கிற அந்த ஒரு நபரோ இளைஞரோ இல்லை முதியவரோ இல்லை ஒரு பெண்ணோ நேராக அதை எடுத்துகிட்டு தாலுக்கா அலுவலகம் போகிறாங்க. தாலுக்கா அலுவலகத்துலேயுமே இது வாரிசுதார நிலம் தான், உங்கள் இது தான், அங்கேருந்து நீங்கள் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, சரிங்க உங்களுக்கு நாங்கள் எப்போ பட்டா கொடுக்குறோம் அப்படின்னா
அது வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி அந்த பட்டாவை வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது, அதனுடைய கிராமத்துடைய விஏஓ, அதாவது வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அப்படிங்கிறவரும் ஆர்ஐ ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருவரையுமே போய் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ஒரு விவரமாக இருக்குது, நாங்கள் தாசில்தார் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அவங்களுமே வந்து அரசு வந்து எப்பொழுது வந்து அந்த நிலத்துக்கு வந்து பட்டா கொடுக்குமோ அப்போ தான் வந்து நாங்கள் பட்டா கொடுப்போம், அது வரைக்கும் உங்களுக்கு வந்து மின் இணைப்பு கிடையாது, மின் இணைப்பு வாங்கிறதுக்காக சொத்து வரியும் உங்களால் ஏற்பவும் செய்ய முடியாது, அதுக்கான வாரிசுதாரன் மேலே இருக்கிற பட்டாவையும் வந்து வாங்க முடியாது. இப்போது இக்கட்டான இந்த சூழ்நிலையிலிங்க அந்த குடும்பத்தில் அவங்களே பொருளாதாரத்தில் நலிஞ்சு, அதாவது நத்தம் பூமியில் வாழ்கிறவங்க யாருங்க, ரொம்ப தினசரியாக போய் கூலி வேலைக்கு போய் தன்னை காப்பாற்றிக்கிட்டு தான் குடும்பத்தை வந்து ஒரு 500-1000 ரூபாயிலையோ தான் குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சாதாரண நபர்களாகவும் பெண்களாகவும் கூலி வேலை செய்கிறவங்களாகவும் தான் இருக்காங்க. இப்போ ஏற்பட்ட சூழ்நிலையில் வந்து தான் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மின் இணைப்பு பெறுறதுக்காகவோ இல்லை ஒரு நத்தம் பட்டாவோ அவங்க வாரிசுதாரர் பேர் பெறுறதுக்காகவோ தான் வந்து இவ்வளோ நிபந்தனைக்கு வந்து நீங்கள் அந்த சம்மந்தப்பட்ட மக்களை வந்து நீங்கள் காரணங்களை சொல்லி தளிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இதுக்காக நம்ம யூடியூப் சேனல் சார்பாக, சுயேட்சை போராளி யூடியூப் சேனல் சார்பாக நம்ம வந்து தமிழக முதல்வர் நமது இப்போ ஜோசப் விஜய் ஐயா அவர்களுக்கு வந்து இந்த நத்தம் பட்டா வந்து அந்த அந்த இடத்துல வாழ்கிறவங்களுக்கு வந்து அவங்க பேர்லேயே நத்தம் பட்டா வழங்கி அவங்களுக்கு ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பமாகவோ வாழ்கிறதுக்கு அடிப்படை தேவைகளான குடிநீர் இணைப்பு, தண்ணீர் இணைப்பு மற்றும் மின் இணைப்பு பெற்று அந்த இடத்துல வந்து பூர்வீகமாக அவங்களே அங்கே வாழ்கிறதுக்காக அந்த இடத்துக்கான அந்த நத்தம் என்கிற ஒரு பட்டாங்கிற ஒரு வந்து விரைவாக வந்து நீங்கள் எடுத்து அதில் இந்த துறை சாதன ஆணைகள் எல்லாம் வெளியிட்டு அந்த கஷ்டப்படுற குடும்பங்களுக்கெல்லாம் வந்து நத்தம் பட்டா வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை வந்து